Hi friends, welcome to Lakshmi Max. 3 August 2026 yesterday நடந்த RRB Group D Shift 2ல கேட்ட மேக்ஸ் கொஷின் எல்லாமே டிஸ்கஸ் பண்ண போறோம். அடுத்தடுத்த ஷிஃப்ட் போறவங்க உங்களுக்கு முந்தின ஷிஃப்ட் வரைக்கும் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்களோ அந்த கொஷின்ஸ் அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வந்து படிச்சுட்டு போங்க. ஸோ இப்போ முந்தின ஷிஃப்ட்ல என்ன மேக்ஸ் கொஷின் கேட்டிருக்காங்களோ அதே மாடல் கொஷின் தான் அடுத்த ஷிஃப்ட்ல வரும். ஜஸ்ட் நம்பர் மட்டும் தான் உங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ ப்ரீவியஸ் ஷிஃப்டோட கொஷின்ஸ் எல்லாத்தையுமே கண்டிப்பா பார்த்துட்டு போங்க. ஸோ இந்த ஷிஃப்டோட கொஷின்ஸோட பிடிஎஃப் எல்லாமே எனக்கு வேணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் குரூப் டி ஷிஃப்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு மேக்ஸ், சயின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸோட ஒரு நாளைக்கு நடக்கக்கூடிய 3 ஷிஃப்டோட கொஷின்ஸும் டீம் வந்து பிடிஎஃபா சென்ட் பண்ணிடுவாங்க. இதோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 399. அதே மாதிரி கடைசி 6 மாசத்தோட கரண்ட் அஃபேர் எனக்கு வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ கரண்ட் அஃபேருக்கு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் குரூப் டி சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. ஷிஃப்ட் கொஸ்டினுக்கு ஐ வாண்ட் குரூப் டி ஷிஃப்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா 3 ஷிஃப்ட் நடக்க போகுது. மேக்ஸ்ல 75 கொஸ்டின் வந்து ஒரே நாள்ல கவர் ஆகும். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஷிஃப்ட்டுக்கும் 25 கொஸ்டின், ஸோ 75 கொஸ்டின் கவர் ஆகும். ஜென்ரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஷிஃப்ட்டுக்கு 20 கொஸ்டின், 60 கொஸ்டின் வந்து ஒரு நாளைக்கு 3 ஷிஃப்ட்டுக்கும் கவர் ஆகும். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே டீம் வந்து ஷிஃப்ட் வைஸா உங்களுக்கு வித் சொல்யூஷனோட ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி இப்பதான் புதுசா நான் ரயில்வே படிக்கிறேன், எஸ்எஸ்சி படிக்கிறேன், பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாசம் அடுத்த ஆர்ஆர்பி, என்டிபிசி கிராஜுவேட், அண்டர் கிராஜுவேட்டுக்கான நோட்டிபிகேஷன், டிசம்பர்ல குரூப் டிக்கான நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. ஓகே, ஸோ இப்ப இருந்து ரயில்வேக்கு படிக்க போறேங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன் மெசேஜ் பண்ணுங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 2499, லைஃப் டைம் வேலிடிட்டி. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The average of the first 9 even natural numbers. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். முதல் 9 இரட்டை இயல் எண்களின் சராசரி என்ன? ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதோட சராசரி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? ஃபர்ஸ்ட் n ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸுக்கான சராசரி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா n+1. அப்போ 9 இரட்டை இயல் எண்கள் அப்படின்னா 9 + 1 ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா 10. ஓகே, அடுத்த கொஸ்டின். A car covers 3 successive 20 km distances at speeds of 10 km per hour, 20 km per hour, 40 km per hour. Its average speed is. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஒரு கார் வந்து 10 km per மணி, 20 km per மணி, 40 km per மணி வேகத்துல தலா 20 கிலோமீட்டர் தூரங்களை கடக்கிறது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 20 கிலோமீட்டர், அடுத்து ஒரு 20 கிலோமீட்டர், அடுத்து ஒரு 20 கிலோமீட்டர் வந்து இது கடக்குது. அப்ப டோட்டலா எவ்வளவு டிஸ்டன்ஸ் வந்து கடக்குது? 60 கிலோமீட்டர் வந்து கடக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிறத எவ்வளவு வேகத்துல கடக்குது? 10 கிலோமீட்டர் பெர் அவர் வேகத்துல. ரெண்டாவது இருக்கிறத 20 கிலோமீட்டர் பெர் அவர் ஸ்பீட்ல போகுது. மூணாவது டிஸ்டன்ஸ பாத்தீங்கன்னா 40 கிலோமீட்டர் பெர் அவர் டிஸ்டன்ஸ் வேகத்துல கடக்குது. ஓகேவா? நமக்கு சராசரி வேகம் கேட்டிருக்காங்க. ஆவரேஜ் ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம். இங்க டோட்டலா கடந்த தொலைவு எவ்வளவு? 3 இதுலயும் 20 20 20ன்னு கிடக்குது. அப்ப ஆன்சர் 20 × 3 60 கிலோமீட்டர். அப்போ டைம் வந்து என்ன வரும் உங்களுக்கு? டைரக்டா டைம் கொடுத்திருக்காங்களா? இல்ல. என்ன கொடுத்திருக்காங்க? டிஸ்டன்ஸ் கொடுத்திருக்காங்க, ஸ்பீடு கொடுத்திருக்காங்க. அதுல இருந்து நம்ம என்ன எழுதிக்கலாம்? டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடுன்னு எழுதிக்கலாம். அப்ப டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடுன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறதுல எவ்வளவு டைம் ஆகும்? 20/10 2. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் இதுல எவ்வளவு டைம் எடுத்துக்கிடுவாங்க? 2 மணி நேரம். சோ 2 பிளஸ் ரெண்டாவது இருக்கிறதுல 20/20 1 மணி நேரம். மூணாவது இருக்கிறதுல பாத்தீங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு தானே. அப்ப 20/40ன்னு போடலாம். அப்ப ஆன்சர் என்ன வரும்? 0.5ன்னு கிடைக்குமா? சோ 0.5ன்னு போட்டுடலாம். இதையும் கேன்சல் பண்ணிடலாம். சோ 0.5ன்னு கிடைக்கும். அப்ப ஆன்சர் 60 டிவைடட் பை 3 3.5ன்னு இருக்கும். ஓகே, 3.5ன்னு இருக்கும். அப்ப ஆன்சர் என்ன வரும்? 60 மேலையும் கீழே 10ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா இங்க ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கா? அப்ப 10ஆல மல்டிப்ளை பண்ணா 600/35ன்னு கிடைக்கும். அப்ப ஆன்சர் 7 5 35 120/7ன்னு இருக்கும். இன்னும் ஃபர்தரா நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 120 7. சோ எத்தனை தடவை போகும் நமக்கு? ஒரு 7 7. சோ திருப்பி 5 7 7 49. அப்ப ஆன்சர் 17 1/7ன்னு கிடைக்கும். அப்ப ஆவரேஜ் ஸ்பீடு வந்து 17 1/7 கிலோமீட்டர் பெர் hour. அடுத்த கொஸ்டின். The amount on a sum of 2000 at 5% per annum compound interest compounded annually in 2 years will be. இதே மாதிரி கொஸ்டின் தான் லாஸ்டா நடந்த குரூப் டியோட 101 ஷிஃப்ட்லயும் கேட்டிருந்தாங்க. இப்பவும் சேம் பேட்டர்ன் கொஸ்டின் தான் கேக்குறாங்க. நீங்க ரயில்வே படிக்கிறீங்க அப்படின்னா ப்ரீவியஸா முடியக்கூடிய ப்ரீவியஸ் இயரோட கொஸ்டின், ப்ரீவியஸ் ஷிஃப்டோட கொஸ்டினை நல்லா அனலைஸ் பண்ணிட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு போனாலே எக்ஸாம் சூப்பரா எழுதிடலாம்.
பேங்க்ல 2000 ரூபாய் போட்டிருக்கீங்க. பேங்க் உங்களுக்கு போடக்கூடிய கூட்டு வட்டி எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 5%. எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னா 2 வருஷத்துக்கு. ஓகேவா? அப்போ நமக்கு மொத்த தொகை கையில எவ்வளவு கிடைக்கும்? இந்த 5% எப்படி எழுதலாம்? 5/100ன்னு எழுதலாம். இன்னும் சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா எப்படி எழுதலாம்? 5/100 வந்து சிம்பிளிஃபை பண்ணும்போது 1/20ன்னு எழுதலாம் ஃபிராக்ஷன்ல. ஓகே, அப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய மொத்த தொகை எவ்வளவு? 2000 ரூபாய் பேங்க்ல போட்டிருக்கோம். அசல் வந்து 20 ரூபாய், வட்டி வந்து 1 ரூபாய் போடுறாங்க. அப்ப டோட்டலா இருக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளவு? 20 + 1 21ன்னு கிடைக்கும். அப்ப 21/20 2 டைம் பீரியடா, அதனால 21/20 21/20ன்னு 2 வாட்டி எழுதிக்கலாம். ஓகே, புரியுதா? பேங்க்ல 20 ரூபாய் போட்டிருக்கோம், 1 ரூபாய் வட்டி அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் நம்ம போட்ட 20 ரூபாய் பிளஸ் அந்த 1 ரூபாய், அதனால 21. இங்க 2 டைம் பீரியட் இருக்கா, 2 வருஷம் இருக்கா, அதனால 21/10 21/10ன்னு போட்டுடலாம். 2 0வை கட் பண்ணி விட்டுறலாமா? கட் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்க 4 இருக்கு கீழே. 2 2s are 4. அப்ப எத்தனை தடவை போகும்? 5 4 20. அப்ப ஆன்சர் என்ன வரும்? 21 ஸ்கொயர் வந்து 441 இன்ட்டு 5. ஆன்சர் எதுல முடியணும்? யூனி டிஜிட் பாருங்க, 5ல முடியணும். 5ல முடிகிறது ஆப்ஷன் ஏ மட்டும்தான். மீதி இருக்க ஆப்ஷன்ஸை எலிமினேட் பண்ணிடலாம். அப்ப இதை மல்டிப்ளை பண்ணாலும் 2205 தான் கிடைக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின். Average of 34 students of a class is 29 years. இந்த கொஸ்டின் கடைசியா நடந்த குரூப் டிலையும் கேட்டிருக்காங்க, இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஷிஃப்ட்லையும் கேட்டுட்டு இருக்காங்க. ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 34 ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் ஏ கிளாஸ் வந்து 29 இயர்ஸ். ஏஜ் ஆஃப் த டீச்சர் இஸ் ஆல்சோ இன்க்ளூடட். ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் த ஹோல் குரூப் பிகம்ஸ் 30 இயர்ஸ். வாட் இஸ் த டீச்சர்ஸ் ஏஜ்? ஒரு வகுப்பில் 34 மாணவர்கள் இருக்காங்க, அவங்களோட சராசரி 29. இப்ப டீச்சரோட ஏஜை வந்து ஆட் பண்றோம். அப்ப அந்த குரூப்ல எத்தனை பேர் இருப்பாங்க? 35 பேரா மாறிடுவாங்க. குரூப்ல எத்தனை பேர் இருப்பாங்க? 35ஆ மாறிடுவாங்க. ஓகேவா? இப்போ குழுவோட சராசரி என்னவாகுது? 30 அப்படின்னு மாறுது. ஓகேவா? முழு குழுவின் சராசரி 30ஆ மாறுது. சோ டீச்சரோட வயது என்ன? இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. டீச்சரோட ஏஜ் என்ன? அப்ப இதுக்கு ஷார்ட்கட் என்ன? டீச்சரோட ஏஜ் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்? இனிஷியலா எவ்வளோ சராசரி இருந்திருக்கு? 29 பிளஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகியிருக்கு உங்களுக்கு? சராசரி எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகியிருக்கு? 1. ஸோ 1 இன்ட்டு இப்போ டோட்டல் பீப்புள் எவ்வளவு? நியூ மெம்பர்ஸ் டீச்சரோட சேர்த்து 35. அவ்வளவுதான். இதை எழுதிட்டீங்கன்னா இதான் ஆன்சர். ஓல்டு ஆவரேஜ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகியிருக்கு இன்ட்டு நியூ மெம்பர்ஸ் எத்தனை பேரு? அப்ப ஆன்சர் என்ன வரும்? 29 + 35. ஆன்சர் 9 5 14. 4ல முடியணும். 4ல முடிகிறது ஆப்ஷன் சி தான். இதான் ஆன்சர்னு சொல்லிடலாம். ஆட் பண்ணாலும் 64 தான் கிடைக்கும். இதுதான் டீச்சரோட ஏஜ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஷார்ட்கட். இது நாம நிறைய டைம் டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின் தான். அடுத்த கொஸ்டின். Akhil is as much older than Vijay as he is younger than Karthik. Sum of the ages of Vijay and Karthik is 84 years. Then find the age of Akhil. அகில் வந்து விஜயை விட எவ்வளவு மூத்தவரோ, அகில் வந்து விஜயை விட எவ்வளவு மூத்தவனோ, ஓகேவா? சோ அகில் வந்து விஜயை விட இப்போ 2 வயசு மூத்தவன்னு வச்சுக்கோங்களேன். அகில் வந்து விஜயை விட 2 வயசு மூத்தவன், இல்லைன்னா எக்ஸ் வயசு மூத்தவன்னு வச்சுக்கோங்களேன். அதே அளவு பாத்தீங்கன்னா கார்த்திக்கை விட இளையவர். அகில் வந்து பாத்தீங்கன்னா கார்த்திக்கை விட அதே அளவு என்னது? சின்ன பையன். ஓகேவா? சோ அதே அளவு வந்து பாத்தீங்கன்னா அகில் விஜயை விட எவ்வளவு வயது மூத்தவரோ அவ்வளவு வயது கார்த்திக்கை விட இளையவர். விஜய் மற்றும் கார்த்திக்கின் வயதுகளின் கூடுதல் 84. சோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, விஜயோட வயசு எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து முடிப்போம். விஜயோட வயசை வந்து நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகே, அகில் விஜயை விட எவ்வளவு மூத்தவரோ அவ்வளவு வயது கார்த்திக்கை விட இளையவர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? சோ இப்போ உதாரணத்துக்கு சோ இவனோட வயசு எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இல்லைன்னா இவனுக்கு 1 வயசு அப்படின்னு கூட நீங்க வச்சுக்கோங்க. 1 பார்ட்ன்னு கூட எடுத்துக்கோங்க. அப்ப இவனோட வயசு எக்ஸ்ன்னா இவனை விட இவன் 1 வயசு கூடி இருக்கான்னு அசியூம் பண்ணுவோம். ஓகேவா? இல்ல 2 வயசு கூடுதல் அப்படின்னு கூட நீங்க அசியூம் பண்ணிக்கோங்க. உங்களோட விஷ் தான். அப்ப விஜய்க்கு எக்ஸ் வயசா இருந்துச்சுன்னா அகிலுக்கு பாத்தீங்க அப்படின்னா என்னவா இருக்கும்? 2x இருக்கும். இது நானா அசியூம் பண்ணிக்கிறது தான். ஓகேவா? ஏன்னா விஜய்ல இருந்து இவன் எவ்வளவு மூத்திருக்கான்? எக்ஸ் வயசு மூத்திருக்கான். இவனுக்கு எக்ஸ் வயசு, இவனுக்கு 2x அப்படின்னா இவன் எவ்வளவு வயசு மூத்திருக்கான்? 1 எக்ஸ் வயசு வந்து மூத்திருக்கான். ஓகேவா? அப்போ விஜய்ல இருந்து இவன் எவ்வளவு மூத்திருக்கானோ அதே அளவு இவன் கவின், அதானே கே தானே சொல்லியிருக்காங்க. கே வந்து யாரு? கார்த்திக். ஓகே, கார்த்திக்கை விட இவன் இளையவன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இவன்ல இருந்து இவன் எக்ஸ் வயசு மூத்தவனா இருந்தான்னா இவன்ல இருந்து இந்த அஜய் வந்து என்னவா இருப்பான்? எக்ஸ் வயசு இளையவனா இருப்பான்.
அப்போ அஜயோட வயசு 2xன்னா கார்த்திகோட வயசு என்னவா இருக்கும் 3x இருக்கும். புரியுதா? ஜஸ்ட் விஜயோட வயசை எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. இப்ப விஜய்ல இருந்து இவன் அஜய் பாத்தீங்க அப்படின்னா ஓகே. சோ அகிலா ஓகே, இவன் விஜய் இவன் அகில். அகில் வந்து ஒரு எக்ஸ் வயசு மூத்திருக்கான்னு வச்சுக்கோங்க. எக்ஸ் தான் எடுக்கணும்னு இல்ல, 2x 3x கூட நீங்க எடுத்துக்கலாம். மூத்திருக்கான் அப்படின்னா இவனோட வயசு என்னவா இருக்கும் 2x இருக்கும். அப்ப இவனை விட எவ்வளவு வயசு மூத்திருக்கானோ அதே அளவு இந்த கார்த்திகை விட இவன் சின்ன பையன். அப்போ இவனோட வயசு என்னவா இருக்கும் 3x இருக்கும். புரியுதா இது எப்படி போட்டிருக்கேன்னு? அகில் விஜய் கார்த்திக் இவன் எக்ஸா இருந்தான்னா இவன் 2x இருப்பான், இவன் 3x இருப்பான். ஓகேவா? ஏன்னா இப்ப இவனை விட இவன் பாருங்க ஒரு வயசு மூத்திருக்கான், ஒரு எக்ஸ் மூத்திருக்கான். இப்ப இவனோட கம்பேர் பண்ணி பாருங்க, அதே ஒரு வயசு சின்ன பையனா இருக்கான். அவங்க சொன்ன மாதிரி ஃப்ரேம் பண்ணிட்டோமா? இப்ப 3 பேரோட வயதுகளின் கூடுதல் வந்து 84. அப்போ 3 பேரோட வயதையும் கூட்டினீங்கன்னா 2x x plus 3 5 1 6 6x equal to 84. இதுல இருந்து x is equal to உங்களுக்கு என்ன கிடைக்கும் 2 6 18. சோ 4 6 என்ன வருது ஆட் பண்ணா சரி, கொஸ்டினை ரீட் பண்ணுங்க. எல்லாரோட வயதுகளின் கூடுதல் கொடுத்திருக்காங்களா, விஜய் மற்றும் கார்த்திக்கின் வயதுகளின் கூடுதல் கொடுத்திருக்காங்களா? விஜய் மற்றும் கார்த்திக்கின் வயதுகளின் கூடுதல் தான் 84. ஓகேவா? சோ அப்போ விஜய் மற்றும் கார்த்திக்கோட வயதுகளின் கூடுதல்னா எவ்வளவு வரும் x plus 3x. அப்போ 4x equal to 84. இதுல இருந்து x ஓட வேல்யூ என்ன வரும் 2 4 8 1 4 4. அப்ப x ஓட வேல்யூ என்ன வரும் 21 கிடைக்கும். புரிஞ்சிருச்சா? ஏன்னா விஜய் கார்த்திகோட கூட்டுத்தொகை தான் 84 சொல்லியிருக்காங்க. அப்போ 4x equal to 84. இதுல x ஓட வேல்யூ வந்து 21 கிடைக்கும். அகிலின் வயதை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. அகிலோட வயசு எவ்வளவு 2x. அப்ப x 21னா 2x என்ன வரும் 2 into 21 42 கிடைக்கும். அப்ப அகிலோட ஏஜ் வந்து 42. 42ங்கிறது ஆப்ஷன் சி. சப்போஸ் விஜயோட ஏஜ் கேட்டிருந்தாங்கன்னா விஜயோட ஏஜ் வந்து 21. கார்த்திகோட ஏஜ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா கார்த்திகோட ஏஜ் 3x. அப்ப 3 into 21 equal to 63 வரும். ஓகே, கிளியரா? அடுத்த கொஸ்டின். A man has to cover a distance of 168 km in 18 hours. If he covers 2/3 of this distance in 4/6 of the time, then what should be his speed in km/h round off to 1 decimal place to cover the remaining distance in the time left? ஒண்ணுமே இல்ல. ஒருவர் 18 மணி நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு தூரத்தை கடக்கிறாரு 168 கிலோமீட்டர் தூரத்தை வந்து கடக்க வேண்டும். இந்த தூரத்தில் மூன்றில் இரண்டு பங்கை 4/6 பங்கு நேரத்தில் கடந்தால் மீதி நேரத்தில் மீதி தூரத்தை கடக்க அவரது வேகம் எவ்வளவு இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அதாவது 168 கிலோமீட்டர் அப்படின்னா அவர் 18 மணி நேரத்துல கடந்து போயிடுறாரு. இப்ப என்ன பண்றாருன்னா 2/3 of the distance. ஓகே, அதாவது அவர் கடந்துட்டாரு. எவ்வளவு கடந்துட்டாருன்னா மொத்த டிஸ்டன்ஸ்ல 168 இருக்குன்னா அதுல 2/3 வந்து அவர் கடந்துட்டாரு. ஓகே, 2/3 வந்து கடந்துட்டாரு. எவ்வளவு நேரத்துக்குள்ள கடக்குறாருன்னா இருக்கக்கூடிய டைம்ல 4/6 பங்கு. அதாவது 168 கிலோமீட்டர்ல 2/3 டிஸ்டன்ஸ வந்து எவ்வளவு நேரத்துக்குள்ள கடக்குறாரு அப்படின்னா மொத்த நேரம் 18 hours. அதுல 4/6 இந்த டைமுக்குள்ள என்ன பண்றாரு கடக்குறாரு. அப்போ மீதி இருக்கக்கூடிய தூரத்தை எவ்வளவு நேரத்துக்குள்ள அவரு கடப்பாரு, இதுதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ நமக்கு எவ்வளோ மீதி நேரத்தில் மீதி தூரத்தை கடக்க அவரது வேகம் என்ன? அப்ப ரிமைனிங் டிஸ்டன்ஸை வந்து எவ்வளோ ஸ்பீட்ல அவர் கடப்பாருன்னு கேட்டிருக்காங்க. நல்லா கவனிங்க. மொத்த தூரம் வந்து 168. அந்த 168ல 2/3 168 into 2/3 எவ்வளவு நேரத்துக்குள்ள கடந்துட்டாரு 4/6 18 மணி நேரம் டோட்டல். அதுல 4/6ங்க கூடிய டைமுக்குள்ள கடந்துட்டாரு. அப்ப மீதி இருக்க இந்த டிஸ்டன்ஸை கடக்கிறதுக்கு அவரோட ஸ்பீடு என்ன, இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அப்ப ரிமைனிங் டிஸ்டன்ஸ் நமக்கு என்ன தெரியும் ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். இப்போ நம்ம ரிமைனிங் டிஸ்டன்ஸுக்கான ஸ்பீடு வந்து கண்டுபிடிக்க போறோம். அப்ப ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ். ஏற்கனவே டிஸ்டன்ஸ் மொத்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு 168. அதுல எவ்வளவு கடந்துட்டாரு 2/3 பங்கு வந்து கடந்துட்டாரு. அப்ப ரிமைனிங் டிஸ்டன்ஸ் என்ன வரும் 168 இன்ட்டு 2/3 மொத்தம் 3. 3ல 2 பங்கு கடந்துட்டாருன்னா மிச்சம் எத்தனை இருக்கும் 1 பங்கு இருக்கும். அப்போ 1/3 போட்டுடலாமா டிஸ்டன்ஸ். அப்போ 1 3 3 5 3 15 6 3 18. அப்போ மீதி இருக்க டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னா 56 டிவைடட் பை ஏற்கனவே டோட்டல் டைம் வந்து 18 hours. அதுல எவ்வளவு எடுத்துக்கிட்டாரு 4/6 பங்கு வந்து எடுத்துக்கிட்டாரு. அப்ப மிச்சம் எவ்வளவு இருக்கும் மொத்தம் 6 தான் டோட்டல். அதுல 4 பார்ட் எடுத்துக்கிட்டாருன்னா மீதி இருக்க டைம் எவ்வளவு 6 - 4 2. அப்போ என்ன வரும்
18 இன்ட்டு 2/6 ஒரு 6 6 3 6 18. அப்ப டைம் என்ன வரும் 3 இன்ட்டு 2 6ன்னு கிடைக்கும். புரிஞ்சிருச்சா? அப்ப மீதி இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் 56 கிலோமீட்டர். மீதி இருக்கக்கூடிய டைம் பாத்தீங்க அப்படின்னா 6 ஹவர்ஸ்ன்னு இருக்கும். ஓகேவா? அப்ப கேன்சல் பண்ணா ஸ்பீட் ஈக்குவல் டு 3 2 6 28. அப்ப 28/3ன்னு இருக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 9 3 27. ஓகேவா? 9 3 27 வரும். மீதி 1 இருக்கும். ஸோ 3 3 9. ஸோ 9.3 கிலோமீட்டர் பெர் ஹவர்னு ஆன்சர் வரும். ஓகே. ஸோ இங்க ஆன்சர் வந்து தப்பா இருக்கு. 9.3 தான் ஆன்சர். ஓகே. ஸோ 9.3ங்கிறது ஆப்ஷன் சி. ஓகே. கிளியரா? அடுத்த கொஸ்டின். Present age of a father is 2 times the age of his son. 15 years ago from now, the father was 3 times as old as his son. Find the present age of the father. ஒரு தந்தையின் தற்போதைய வயது, father sonன்னு போட்டுக்கலாம். தந்தையின் தற்போதைய வயது மகனின் வயதை விட 2 மடங்கு. அப்போ மகனோட வயசு 1 பார்ட்னா தந்தையோட வயசு என்னவா இருக்கும் 2 பார்ட்டா இருக்கும். இப்ப இருந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி 15 years ago பாத்தீங்க அப்படின்னா 15 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தை அப்போது இருந்த மகனின் வயதை விட 3 மடங்கு வயதுடையவர். அப்போ பையனுக்கு 1 வயசா இருந்துச்சு அப்படின்னா அப்பாவுக்கு அதுல 3 மடங்கு 3 பார்ட் இருக்கும். ஓகேவா? சோ போட்டாச்சா? இப்போ நம்ம ஏஜஸ்ல நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன் ஷார்ட்கட். இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் செக் பண்ணணும். இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் செக் பண்ணணும். 2 டிஃபரன்ஸும் சேமா இருக்கான்னு பார்க்கணும். இங்க சேமா இருக்கா? இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் 2ன்னு வருது. இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் வந்து 1ன்னு வருது. சோ வேற மாதிரி இருக்கு. அப்ப டிஃபரன்ஸ ஒரே மாதிரி கொண்டு வரணும். அப்ப இங்க 1 வருதா? அப்ப இந்த ரேஷியோ ஃபுல்லா 1ஆல மல்டிப்ளை பண்ணணும். இந்த ரேஷியோ ஃபுல்லா இங்க என்ன டிஃபரன்ஸ் வருது 2 வருது. 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். பண்ணா என்ன கிடைக்கும்? ஃபாதர் சன்னு. இத 1ஆல மல்டிப்ளை பண்ணா 3:1ன்னு கிடைக்கும். இத 2ஆல மல்டிப்ளை பண்ணா 4:2ன்னு கிடைக்கும். புரியுதா? இப்ப டிஃபரன்ஸ் செக் பண்ணி பாருங்க. இங்கேயும் டிஃபரன்ஸ் 2 வருது. இங்கேயும் டிஃபரன்ஸ் 2 வருது. சேமா வருது. அப்ப இது எப்போ உள்ள ரேஷியோ 15 years ago. ஓகேவா? அப்ப இங்க டிஃபரன்ஸ் எடுங்க. 1 பார்ட் வருதா? 2 - 1 1. இங்கேயும் 4 - 3 1. சேமா வந்துருச்சா? ரெண்டுக்கும் பாருங்க டிஃபரன்ஸ் வந்து சேமா. புரியுதா? இங்க இருக்க டிஃபரன்ஸும் இங்க இருக்க டிஃபரன்ஸும் சேமா இருக்கணும். அப்படி இல்லைன்னா பேலன்ஸ் பண்ணி ரேஷியோவை இந்த மாதிரி நியூவா கொண்டு வரணும். அதுக்கப்புறம் நீங்க இதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி நியூவா கொண்டு வந்துட்டீங்கன்னா அப்ப இதுக்கு டிஃபரன்ஸும் 1 பார்ட் எதுக்கு ஈக்குவல்னா 15க்கு ஈக்குவல். அவ்வளவுதான். சிம்பிள். இப்ப என்ன கேட்டிருக்காங்க? தந்தையின் தற்போதைய வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. தந்தையோட தற்போதைய வயது எவ்வளவு? 4 பங்கு. ஒரு பங்கு 15னா 4 பங்கு எவ்வளவு? 4 × 15 60. பையனோட தற்போதைய வயதுனா என்ன வரும்? 2 × 15. ஆன்சர் என்ன வரும்? 30. ஓகேவா? சப்போஸ் இப்போ உங்களுக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி தந்தையோட வயசு என்னன்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்? 3 பார்ட். அப்போ 3 × 15 45. 15 வருஷத்துக்கு முன்னாடி பையனோட வயசு என்னது? 1 × 15 15. அவ்வளவுதான். இது 15 years ago ஃபாதர் சன்னோட ஏஜ். இது பிரசன்ட்ல ஃபாதர் சன்னோட ஏஜ். புரியுதா? இந்த மாதிரி தான் ஏஜஸ்ல உங்களுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நான் ஷார்ட்கட் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த ஷார்ட்கட்டை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா எக்ஸாம்ல ஜஸ்ட் 2 to 3 செகண்ட்ல ஆன்சர் பண்ணிடலாம். In a quadrilateral IJKL, I வந்து 11 degree, J வந்து 79 degree, bisectors of K and L meet at Z. What is the measure of LZK? நாற்கரம் IJKL இருக்கு. இதுல I வந்து பாத்தீங்க அப்படின்னா நாற்கரம் IJKL. ஓகே. சோ எப்படி வரையலாம்? நாற்கரம் இந்த மாதிரி வரையலாமா? சோ சதுரத்துல இருந்து கொஞ்சம் எலாபரேட் ஆகி உருவானதுதான் என்னது? நாற்கரம், இணைகரம் எல்லாமே. ஓகே. சோ இந்த மாதிரி நான் 4 பக்கம் இருக்கிற மாதிரி வரைதேன். ஓகே. சோ இப்ப IJKL போட்டாச்சா? I வந்து எவ்வளவு? 11 டிகிரி. J வந்து எவ்வளவு? 79 டிகிரி. K மற்றும் L இரு சமவெட்டிகள் Z இல் சந்திக்கின்றன. இது ரெண்டும் ஒண்ணு எங்க வெட்டுது அப்படின்னு பாத்தீங்கன்னா Z ல வெட்டுது. ஓகே. K போய் Z ல மீட் ஆகுது. L போய் Z ல மீட் ஆகுது. LZK இன் அளவு என்ன? LZK இதோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. நிறைய டைம் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல பார்த்திருக்கோம். அப்படிதானே? இந்த மிடில்ல உள்ள ஆங்கிள் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? LZK வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? கோணம் I பிளஸ் கோணம் J டிவைடட் பை 2க்கு ஈக்குவலா இருக்கும். கோணம் ஐயோட வேல்யூ 11, ஜேயோட வேல்யூ 79 டிகிரி டிவைடட் பை 2. அப்ப ஆன்சர் என்ன வரும்? 71 plus 1 80, 80 plus 10 90, 90 by 2. ஆன்சர் எவ்வளவு? 45 டிகிரி. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஓகே. அடுத்த கொஸ்டின்.
which of the following numbers is divisible by both 6 and 9 but not divisible by 12? ரொம்ப ஈஸியான கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கொடுத்திருக்க நம்பர்ஸ்ல 6 9ஆல வகுபடணும், ஆனா 12ஆல வகுபடக்கூடாது. அந்த நம்பர் எதுன்னு கேட்டிருக்காங்க. 126, 252, 72, 108ன்னு கொடுத்திருக்காங்க. இப்ப 12ஓட டிவிசிபிலிட்டி ரூல் தெரியுமா? அதை எப்படி பிரிச்சுக்கலாம்? 3 × 4ன்னு பிரிச்சுக்கலாமா? ஓகே, 3 × 4ன்னு பிரிச்சுக்கலாம் 12. ஓகேவா? இப்போ 3ஓட டிவிசிபிலிட்டி ரூல் செக் பண்ணணும். இந்த கொடுத்திருக்க நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 3ஓட டிவிசிபிலிட்டி ரூலையும் 4ஓட டிவிசிபிலிட்டி ரூலையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு அப்படின்னா அந்த நம்பர் வந்து 12ஆல வகுபடுதுன்னு அர்த்தம். இப்போ நான் வந்து 4 வச்சு செக் பண்றேன். 4ஓட டிவிசிபிலிட்டி ரூல் என்ன? லாஸ்ட் 2 டிஜிட் 4ஆல டிவைட் ஆயிடுச்சுன்னா அந்த நம்பர் 4ஆல டிவைட் ஆகும். இப்போ 126 எடுத்துக்கோங்க. லாஸ்ட் 2 டிஜிட் 4ஆல டிவைட் ஆகுமா? ஆகாது. அப்ப இதை வச்சே நம்ம என்ன சொல்லிடலாம்? இந்த நம்பர் 12ஆல டிவைட் ஆகாது. ஏன்னா இது 4ஆல டிவைட் ஆகாதுன்னா கண்டிப்பா 12ஆலையும் டிவைட் ஆகாது. அப்ப இதுதான் நம்ம ஆன்சர்னு இப்பவே சொல்லிடலாம். அப்ப 126 தான் இதுக்கான ஆன்சர். இப்ப இதை எடுத்துட்டு போங்க. 52 இருக்கு. 4ஆல டிவைட் ஆகுமா? ஆகும். அப்ப இந்த நம்பர், இந்த ஹோல் நம்பரும் 4ஆல டிவைட் ஆகும். அப்ப 4ஆல டிவைட் ஆகுதுன்னா கண்டிப்பா 12ஆலையும் டிவைட் ஆகும். 72 4ஆல டிவைட் ஆகும். அப்ப 12ஆலையும் டிவைட் ஆகும். 108 எடுத்துக்கோங்க. 108 4ஆல டிவைட் ஆகுதா? ஓகே, சோ நான் லாஸ்ட் 2 டிஜிட் எடுங்க. 8 4ஆல டிவைட் ஆகும். அப்ப இது 12ஆலையும் டிவைட் ஆகும். எலிமினேட் பண்ணிடலாம். அப்ப அந்த 126 தான் ஆன்சர்னு சொல்லிடலாம். ஓகேவா? ஏன்னா இந்த 126 தான் எதால டிவைட் ஆகாது? 12ஆல டிவைட் ஆகாது. ரொம்ப ஈஸி. மத்ததெல்லாம் செக் பண்ண வேண்டாம். 6ஆல டிவைட் ஆகுதா 9ஆல டிவைட் ஆகுதா எல்லாம் செக் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் என்ன தேவையோ அதை மட்டும் செக் பண்ணி ஆப்ஷனை எலிமினேட் பண்ணா போதும். Mean proportion of A and 27 is 18. Then find the value of A. A, Bன்னு 2 நம்பர் இருக்குன்னா அதோட மீன் ப்ரப்போர்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ரூட் ஆஃப் AB நமக்கு தெரியும். A மற்றும் 27இன் சராசரி விகிதாச்சாரம் 18 எனில் A இன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ A, Bன்னு 2 நம்பர். அந்த A, Bங்கிற நம்பர் Aயும் 27ம். அப்ப அதோட மீன் ப்ரப்போர்ஷன் எவ்வளவு? A × 27 ஈக்குவல் டு மீன் ப்ரப்போர்ஷன் எவ்வளவு? 18. அப்ப ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணா என்ன கிடைக்கும்? A × 27 ஈக்குவல் டு 18 ஸ்கொயரு. 18 × 18ன்னு இருக்கும். இப்போ கேன்சல் பண்ணா என்ன கிடைக்கும்? 2 9 18, 3 9 17, 1 3 3, 6 3 18. அப்ப ஏயோட வேல்யூ என்ன வரும்? 2 6 12ன்னு கிடைக்கும். அப்போ 12ங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகே, மீன் ப்ரப்போர்ஷன்ங்கிறது ரூட் ஆஃப் ஏபி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த சிங்கிள் ஈக்குவலன்ட் டிஸ்கவுண்ட் ஃபார் த சக்சசிவ் டிஸ்கவுண்ட். எல்லாமே நம்ம பார்த்த கொஸ்டின் தான். குரூப் டிக்கு முன்னாடி ஆல் இன் ஒன்ல நம்ம லைவ் கிளாஸ் கொண்டு போனோம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தது தான். அப்போ சக்சசிவ் டிஸ்கவுண்ட்டை சிங்கிள் டிஸ்கவுண்டா மாத்துறதுக்கு ஃபார்முலா என்ன? A + B - AB / 100. இப்போ மூணையும் மெர்ஜ் பண்ணி ஒரே இதா கொண்டு வரணும். அப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிறதுலே பெரிய நம்பர் ரெண்டையும் மெர்ஜ் பண்ணிடுவோமா? 18ஐயும் 25ஐயும். அப்போ 18ஐயும் 25ஐயும் முதல்ல எடுத்துக்கோங்க. ஏன் மேம் 18ஐயும் 6ஐயும் எடுக்க கூடாதான்னு கேட்டீங்கன்னா அப்படியும் பண்ணலாம். 18ஐயும் 6ஐயும் மெர்ஜ் பண்ணி சிங்கிள் டிஸ்கவுண்டா மாத்திட்டு வர்ற ஆன்சரை 25 கூட மெர்ஜ் பண்ணலாம். அது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்குமா? அதனால ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன்? பெரிய நம்பர் ரெண்டையும் மெர்ஜ் பண்ணிக்கிறேன். 18 + 25 - 18 × 25 / 100. அப்ப ஆன்சர் என்ன கிடைக்கும்? 33 10 43 -4 வரும். சோ திருப்பி 4.5ன்னு கிடைக்கும். 43 - 4.5. அப்ப ஆன்சர் என்ன? 43ல 4 போச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 43ல 4 போச்சுன்னா 39. 39ல ஒரு 0.5 போச்சு அப்படின்னா 38.5. அப்ப இந்த ரெண்டு இதையும் நாம வந்து என்ன பண்ணியாச்சு? சிங்கிள் டிஸ்கவுண்டா மாத்தியாச்சு. அடுத்து இன்னொரு 6% இருக்கா? அப்போ வந்திருக்க ஆன்சர் 38.5. அடுத்து 6% ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி ஒரே இதா கொண்டு வரணும். அப்போ 38.5 + 6 - 38.5 × 6 / 100ன்னு போட்டுடலாம். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 44.5 வருமா? 38 6 44. அடுத்து இதை கேன்சல் பண்ணி தான் ஆகணும். 385 × 6 6 5 30, 48 3 51, 18 5 23. எத்தனை டிஜிட்? ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணுமா? அதுக்கு அந்த 0 போயிடும். அடுத்து கீழே 2 0 இருக்கு. 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சீங்கன்னா 2.31 இருக்கும். அப்ப 44.5 - 2.31. அப்ப ஆன்சர் 10ல 1 போனா 9. ஓகே, 9ல ஆன்சர் முடியணும். இங்கேயும் 9ல முடியுது, இங்கேயும் 9ல முடியுது. சோ ஆப்ஷன் சியையும் டியையும் எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து என்ன வரும்? இங்க 4ல 3 போனா 1. அப்ப ஆன்சர் 19 அப்படின்னு முடியணும். 19ன்னு முடிகிறது ஆப்ஷன் பி மட்டும்தான். சோ ஆப்ஷன் ஏயை எலிமினேட் பண்ணிடலாம். அப்ப இதுல இருந்து நாம என்ன சொல்லிடலாம்னா 42.19 தான் ஆன்சர்னு சொல்லிடலாம். அடுத்த கொஸ்டின்.
இந்த கொஸ்டின்ல பாருங்க, the prices of articles P, Q are 280, 180 and 100. Subhatra buys these articles in the ratio 3:4:5, spending a total of 26,780. How many articles of type Q did he buy? ஓகேவா, மூணு பொருள் இருக்கு P, Q, R. இதுல P யோட விலை பாத்தீங்கன்னா 280 ரூபா, Q வந்து 180 ரூபா, R வந்து 100 ரூபா. சுப்ரதாவா, சரி, சுப்ரதா வந்து Pல வந்து ஒரு 3 பொருள் வாங்குறா, 3 மடங்கு பொருள் வாங்குறா, ஒரு 3 பார்ட் 3 பொருள் வாங்குறா. Qல வந்து பாத்தீங்கன்னா 4 பொருள் வாங்குறா, Rல வந்து பாத்தீங்கன்னா 5 பொருள் வாங்குறா. மொத்தமா ஆகக்கூடிய செலவு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 26,780. அப்போ Qவுக்கு மட்டும் Q வகை பொருட்கள் வந்து எத்தனை வாங்கியிருக்கா, இதுதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இப்ப இதை வந்து நீங்க மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? ஸோ 28 × 3 84, 840. இப்போ Qல டோட்டலா எவ்வளவு இது ஸ்பெண்ட் பண்ணியிருக்கா 4 பொருளுக்கு? 720. Rல பாத்தீங்க அப்படின்னா 500. ஓகே, அப்ப இதை கேன்சல் பண்ணி ஒரே ரேஷியோவா கொண்டு வந்துடலாம். இப்போ இன்னும் கேன்சல் பண்ணா 2ஆல இது பண்ணீங்கன்னா 42, 36, 25 இருக்கும். அப்போ P பொருளோட இது பாத்தீங்கன்னா 42 பார்ட், இது 36 பார்ட், இது 25 பார்ட். மூணையும் ஆட் பண்ணீங்கன்னா டோட்டலா எவ்வளவு செலவாயிருக்குன்னு தெரிஞ்சிருமா? அப்ப 6 5 11, 13, 4 3 7, 7 2 9 1 10, 103. அப்போ மொத்த செலவு பங்குல பார்த்தோம் அப்படின்னா 103 பார்ட். அப்ப 103 பார்ட் வந்து 26,780க்கு ஈக்குவலா இருக்கும். இதுல இருந்து 1 பார்ட் என்ன வரும்? 26,780 டிவைடட் பை 103. இது வந்து 1 பார்ட். நாம என்ன கண்டுபிடிக்கணும்? Qல எத்தனை பொருள் வாங்கியிருக்கா? Qல எத்தனை பொருள் வாங்கியிருக்கா? 36 அப்படிதானே? சோ Qல வாங்கினது எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 36. சாரி, Q வகைக்கு அவ செலுத்திய தொகை எவ்வளவு? 36 ரூபாய். அப்படிதானே? செலுத்திய தொகை தானே இங்க 36. Q வகையில அவ எத்தனை பொருள் வாங்கினா? 4 பார்ட், 4 பொருள் தான் வாங்கினா. இங்க 1 பார்ட் வந்து 26,780 பை 103 இருந்தா 4 பார்ட்டுக்கு என்னன்னு கண்டுபிடிக்கணும். புரியுதா உங்களுக்கு? P யோட ரேட்டு 250. ஓகேவா? அதுல வாங்கின பொருளோட எண்ணிக்கை 3. இப்ப நமக்கு Qல எத்தனை பொருள் வாங்கியிருக்கான்னு கேட்டிருக்காங்க. Qல வாங்கியிருக்கிறது 4 பொருள் தான். ஓகேவா? அப்ப 4 பார்ட்டுக்கு என்னன்னு கண்டுபிடிச்சா போதும். அப்ப ஆன்சர் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இங்க 103 இருக்கு. சோ எதால டிவைட் ஆகும்? இங்க எதால டிவைட் ஆகும்? யூனிட் டிஜிட் வச்சு பாத்தீங்கன்னா 26, 78 இருக்கும். ஓகேவா? சோ இப்ப இத கேன்சல் பண்ண தெரியலனா என்ன பண்ணிக்கலாம்? இத மல்டிப்ளை பண்ணா லாஸ்ட் 0ல முடியும் ஆன்சர். கீழ வந்து 103 இருக்கு. 3 வச்சு நீங்க வந்து டிவைட் பண்றீங்க. அப்போ கண்டிப்பா 4 வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. இங்க 0ல முடிஞ்சுச்சுன்னா 0 வச்சு கட் பண்ணும்போது இப்ப லாஸ்ட் வந்து இப்ப 30ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்க 30ன்னு ஒரு நம்பர் இருக்குன்னா கடைசி 0ல இருக்குன்னா உங்களுக்கு எதுல முடியும்? 0ல தானே முடியும். அப்ப ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட்னு சொல்லிடலாம். இப்ப இத உட்கார்ந்து நீங்க கேன்சல் பண்ணாலும் ஆன்சர் 40 தான் வரப்போகுது. இல்லனா இந்த 0வை வச்சே ஃபைனல் ஆன்சர் வந்து என்னதுல முடியும்? 0ல முடியும்னு சொல்லிடலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின். P sells an item to R at profit of 10%. P வந்து Rக்கு விக்கிறான் 10% லாபத்துல. R வந்து Q கிட்ட விக்கிறான். R வந்து Q கிட்ட விக்கிறான் 5% லாபத்துல. What would have been P's profit percentage if he had sold the item directly to Q at the price of R sold it? என்ன சொல்லியிருக்காங்கன்னா P வந்து பொருளை R கிட்ட விக்கிறான், R வந்து பொருளை Q கிட்ட இந்த சதவீத லாபத்துல விக்கிறான். இப்ப இந்த கதை இல்லாம டைரக்டா R என்ன விலைக்கு விக்கிறானோ அந்த விலைக்கே P வந்து Q கிட்ட வித்தான் அப்படின்னா எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்கும்? அதானே? What would have been P's profit if he had sold the item directly to Q at the price of R sold it? புரியுதா என்ன கதைன்னு? P வந்து ஒரு பொருளை R கிட்ட 10% லாபத்துல விக்கிறான், R வந்து Q கிட்ட 5% லாபத்துல விக்கிறான். இப்ப டைரக்டா என்ன நடக்குது அப்படின்னா P R கிட்ட போகாம R Q கிட்ட போகாம PA டைரக்டா Q கிட்ட விக்கிறான் அப்படின்னா எவ்வளவு லாபம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப இதை வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஷார்ட்கட். அதாவது ஆருக்கு வித்து ஆர் வந்து கியூக்கு விற்காம டைரக்டா ஆர் என்ன விலைக்கு விற்கிறானோ அந்த விலைக்கே கியூக்கு வித்தான் அப்படின்னா எவ்வளவு லாப சதவீதம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சக்சசிவ் டிஸ்கவுண்ட்டுக்கு ஒரு ஃபார்முலா போடுவோம் இல்லையா? A+B - AB டிவைடட் பை 100. இதுல போட்டீங்கன்னா குயிக்கா ஆன்சர் வந்துடும். புக்ல பாத்தீங்கன்னா அமௌண்ட்டை 100 ரூபான்னு எடுத்து அந்த மாதிரி கால்குலேட் பண்ணிருப்பாங்க. சோ அந்த மாதிரி பண்ண வேண்டாம். அப்போ P வந்து எவ்வளவு? 10. சாரி, ஏயோட வேல்யூ எவ்வளவு? 10. B யோட வேல்யூ 5. 10 + 5 - 10 × 5 டிவைடட் பை 100.
ஆன்சர் என்ன வரும்? 15 மைனஸ் இந்த 0 0 கட் ஆகிருமா? ஸோ திருப்பி என்ன வரும்? 1 5 5 2 5 10. ஸோ திருப்பி 1/2 இருக்கும். கட் பண்ணோம் அப்படின்னா 0.5. மேல 50ன்னு இருக்கு, கீழ 100ன்னு இருக்கு. கட் பண்ணா என்ன கிடைக்கும்? அரைன்னு கிடைக்கும். ஸோ அதை கேன்சல் பண்ணா 0.5. அப்போ 15 மைனஸ் 0.5 14.5%. ஆர் விக்கிற விலைக்கே பி வித்தான், கியூ கிட்ட வித்தான் அப்படின்னா அவனுக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 14.5% லாபம் வந்து கிடைக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின். Sum of three numbers வந்து 270. Ratio of the second to the first number வந்து 2:12. Third to the second வந்து 5:10. Find the second number. 3 எண்களின் கூட்டுத்தொகை. ஓகேவா? ஸோ 1வது நம்பர், 2வது நம்பர், 3வது நம்பர்ன்னு இருக்கு. 3ஐயும் கூட்டணும் அப்படின்னா 270. 2வது எண்ணுக்கும் முதல் எண்ணுக்கும் உள்ள விகிதம். 2வது எண்ணுக்கும் முதல் எண்ணுக்கும் உள்ள விகிதம் 2:12. அதை ரேஷியோல எப்படி எழுதலாம்? 1:6ன்னு எழுதிடலாமா? 2 வச்சு கட் பண்ணி. அடுத்து 3வது எண்ணுக்கும் 2வது எண்ணுக்கும் உள்ள விகிதம் வந்து 5:10. அதை ரேஷியோல எப்படி எழுதலாம்? கட் பண்ணா 1:2ன்னு எழுதிடலாம். ஓகேவா? அப்படி என்றால் 2வது எண்ணை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. இங்க 2வது எண் எவ்வளவு பார்ட் இருக்கு? 1 பார்ட் இருக்கு. இங்க 2வது எண் எத்தனை இருக்கு? 2 பார்ட் இருக்கு. அப்ப 2ஐயும் சேமா கொண்டு வரலாமா? பேலன்ஸ் பண்றதுக்கு இந்த ரேஷியோ ஃபுல்லா 2ஆல மல்டிப்ளை பண்ணலாம். இந்த ரேஷியோ ஃபுல்லா 1ஆல மல்டிப்ளை பண்ணலாம். பண்ணா என்ன கிடைக்கும்? 1வது நம்பர், 2வது நம்பர், 3வது நம்பர். ஓகே, சோ அப்போ 1வது நம்பர் என்ன கிடைக்கும்? 6 2 12. 2வது நம்பர் 2. ஓகே, சோ இங்க 3வது நம்பர் என்ன கிடைக்கும்? 1 × 1. 2வது நம்பர் 1 × 2 ஆல்ரெடி போட்டாச்சு. இப்போ 3 நம்பரையும் நீங்க கூட்டுனீங்கன்னா 14, 14 1 15. 15 பார்ட். அது கூட்டுத்தொகை கொஸ்டின்லயே சொல்லிட்டாங்க 270ன்னு. 15 பார்ட் 270னா 1 பார்ட் என்னன்னு கண்டுபிடிங்க. சோ 1 பார்ட் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1 பார்ட் வந்து என்ன கிடைக்கும்? இது ரொம்ப ஃபேமஸான நம்பர் தானே. ஸோ 15 ஒரு 15 15 திருப்பி ஸோ 18 டைம்ஸ் போகும் அப்படிதானே. ஸோ 15ஐ 18ஐ மல்டிப்ளை பண்ணா 18. ஒரு 15 15 இருக்கும். திருப்பி வந்து எத்தனை இருக்கும்? 15 15 12 இருக்குமா? 120. 15 8 120. கரெக்டா தான் போட்டிருக்கேன். ஸோ 1 பார்ட் வந்து 18. இப்போ 2வது எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. 2வது எண் என்னது? 2 பார்ட். 1 பார்ட் 18னா 2 பார்ட் என்ன வரும்? 18 × 2 36. 36ங்கிறது ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் பார்த்துருவோமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க, salaries of XYZ வந்து 4:18:21ங்கிற ரேஷியோல இருக்கு. இப்ப salary வந்து Xக்கு 90%, Yக்கு 90%, Zக்கு 40% அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா நியூ ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இனிஷியலா X, Y, Z. Xக்கு 4 ரூபாய் சேலரி, Yக்கு 18 ரூபாய் சேலரி, Zக்கு 21 ரூபாய் சேலரி. Xோட சேலரி 90% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 4 × 190 போட்டுடலாமா? இவனுக்கும் 90. அப்போ 18 × 190. இவனுக்கும் 90. சாரி, இவனுக்கு வந்து 40யா? அப்போ 21 × 140 போட்டுறலாம். பெர்சன்டேஜ் வரும். 3 பேர்கிட்டயுமே பெர்சன்டேஜ் இருக்கிறதுனால பெர்சன்டேஜ் வந்து கட் ஆகிரும். அப்ப அடுத்து 3 பேர்கிட்டயுமே 0 இருக்கு. 0 வந்து கட் ஆகிரும். அப்ப அடுத்து என்ன வரும்? 4 × 19, 18 × 19, 21 × 14ன்னு இருக்கும். இப்ப எல்லாத்துலயுமே 2 பொதுவா இருக்கு. 2 டைம்ஸ் போகும், 9 டைம்ஸ் போகும், 7 டைம்ஸ் போகும். இப்போ நீங்க வந்து எழுதுனீங்க அப்படின்னா ரேஷியோ உங்களுக்கு என்ன வரும்? 2 × 19 வந்து 38. 19 × 9 வந்து 171. அடுத்து 21 × 7 147ன்னு கிடைக்கும். அப்ப நியூ சேலரியோட ரேஷியோ என்ன வரும்னா 38:171:147. புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின். Which of the following pairs of numbers are relatively prime to each other? பின்வருவனவற்றுள் எந்த எண் ஜோடிகள் ஒன்றுக்கொன்று ஒப்பீட்டளவில் பகா எண்களாக உள்ளன? ரொம்ப ஈஸி அப்படிதானே. சோ கோ பிரைமா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். கோ பிரைம்னா அதுக்கு இடையில இருக்க HCF வந்து 1 இருக்கணும். இப்ப 68ம் 85ம் எடுத்துக்கோங்க. இது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய காமன் நம்பர் எத்தனை? 1 மட்டுமா இருக்கு? 1 இருக்கு. ஆனா அது கூட இன்னொன்னு என்ன இருக்கு? 17 இருக்கு. 17 4 68, 17 5 85. அப்ப இது கோ பிரைம் கிடையாது. இப்ப 102 153 எடுத்துக்கோங்க. ரெண்டுக்கும் பொதுவான நம்பர் எத்தனை இருக்கு? 1 மட்டுமா இருக்கு. 51 இருக்கா? 2 51 102, 3 51 153. அப்ப இது கோ பிரைம் கிடையாது. 65 91. இது ரெண்டுக்கும் பொதுவான நம்பர் 1 மட்டுமா இருக்கு. 13 இருக்கு. அப்ப இதை எலிமினேட் பண்ணிடலாம். இப்ப ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். 52 105. இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில HCF எடுத்தோம் அப்படின்னா 1 மட்டும்தான் HCF வரும். அப்ப இதுதான் என்னது? கோ பிரைம்ஸ், ஒப்பீட்டளவில் பகா எண்கள். ஓகேவா? சோ ஒண்ணுக்கொண்ணு பகா எண்களா இருக்கு. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க.
ஓகே. இது போகையும் ரிமைனிங் கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த ஷிஃப்ட்ல ஒரு 8 கொஸ்டின் இருக்கு. அடுத்து 3 ஷிஃப்ட்ல ஒரு 25 கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த 33 கொஸ்டினையும் நாம அடுத்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா ஒவ்வொரு ஷிஃப்ட்லயும் இருக்கக்கூடிய 25 கொஸ்டினையும் நாம வந்து டிஸ்கஸ் பண்ணிருவோம். டெய்லி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 2 வீடியோ மினிமம் ஒரு 3 வீடியோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 4 வீடியோ கிட்ட YouTubeல வந்து அப்லோட் பண்ணுவோம். ஓகேவா? அதனால டெய்லி வரக்கூடிய இந்த ஷிஃப்ட்டோட அனாலிசிஸ் கிளாஸஸ வந்து கரெக்ட்டா பாருங்க. இதோட சொல்யூஷனோட பிடிஎஃப் எல்லாமே எனக்கு வேணுங்கிற ஸ்டூடண்ட் நம்ம டீமுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் குரூப் டி ஷிஃப்ட்ன்னு மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு வித் சொல்யூஷனோட குடுத்துருவோம். ஸோ இது எவ்ளோ பெரிய ப்ராசஸ்ன்னு பாருங்க. ஒவ்வொரு ஸ்டூடண்ட்ஸுக்கா கான்டாக்ட் பண்ணி அவங்க கிட்ட ஒவ்வொரு ஷிஃப்ட்லயும் கொஸ்டின்ஸ் எல்லாமே 75 கொஸ்டின்ஸ் ஒரு ஷிஃப்ட்க்கு 25னா 25 கொஸ்டினையும் கலெக்ட் பண்ணி அதுக்கு சொல்யூஷன் கொண்டு வந்து அத உங்களுக்கு அப் டு டேட் ஒரு நாளைக்கு மேக்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 75 கொஸ்டின். அதுக்கு சொல்யூஷனோட டீம் வந்து அப்லோட் பண்ணிருவாங்க பிடிஎஃபா. அதோட வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு YouTubeல ப்ரொவைட் பண்ணிருவோம். YouTubeல குடுக்குறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் உங்களுக்கு. மத்தபடி உங்களுக்கு ஆப்ல பார்த்தீங்க அப்படின்னா, இம்மீடியேட்டா டீம் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஷிஃப்ட் முடிய முடிய ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணி. ஓகேவா? சப்போஸ் உங்களோட ஷிஃப்ட்டும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா, இந்த நம்பருக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்கங்கிறத மறக்காம வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஷிஃப்ட் கொஸ்டின்ஸ் எனக்கு எல்லாமே வேணுங்கிற ஸ்டூடண்ட் இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் குரூப் டி ஷிஃப்ட்ன்னு மெசேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி குரூப் டிக்கு கடைசி 6 மாசத்தோட கரண்ட் அஃபேர் வேணுங்கிற ஸ்டூடண்ட் ஐ வாண்ட் குரூப் டி சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. ஸோ குரூப் டி ஷிஃப்ட்டோட ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 399 ஓகேவா? ஏன்னா எல்லா ஷிஃப்ட்டும் 25ஆம் தேதி வரைக்கும் எக்ஸாம் இருக்கு. எல்லா ஷிஃப்ட்டுமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருவோம். லாஸ்ட் மினிட்ல ப்ரீவியஸ் ஷிஃப்ட்ல என்ன கேட்டாங்க, அதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின் படிக்கும்போது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் குரூப் டி ஷிஃப்ட்ன்னு மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கவுண்ட் நம்பர் குடுப்பாங்க. அதுக்கு 399 பே பண்ணிட்டு பேமெண்ட்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா, பேக் எண்ட்ல இருந்து அக்சஸ் குடுத்துருவாங்க. கரண்ட் அஃபேர் குரூப் டிக்கு கரண்ட் அஃபேர் அப்படின்னா ஐ வாண்ட் குரூப் டி சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. ஓகே. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸ ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அடுத்து வரக்கூடிய என்டிபிசி ப்ரிப்பேர் பண்றீங்க, குரூப் டி ப்ரிப்பேர் பண்றீங்க. இந்த எக்ஸாம்ஸ நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணணுங்கிற ஸ்டூடண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல என்னென்ன குரூப் டிக்கு டிஸ்கஸ் பண்ணமோ, கடைசி லைவ் கிளாஸஸ் வந்து சூப்பரா கொண்டு போயிட்டு இருந்தோம் மேக்ஸுக்குலாம். அதுல என்ன மாடல் டிஸ்கஸ் பண்ணமோ அதே மாடல் கொஸ்டின் தான் அப்படியே கேட்கறாங்க. அதே மாதிரி கடைசி 6 மாசத்தோட கரண்ட் அஃபேர் ஒன் லைனர் எடுத்து குடுத்திருந்தோம். 4000 பிளஸ் ஒன் லைனர். அது ஒன் லைனர் என்னென்ன கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் குடுத்திருந்தோமோ அதுதான் ரிப்பீட் ஆயிருக்கு. நீங்க கரெக்ட்டா ஸ்டார்ட்டிங்ல இருந்தே படிச்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ணிரலாம். அவ்ளோ பெரிய கஷ்டம்லாம் கிடையாது காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்றது. நீங்க டெய்லி படிக்கணும். ஓகேவா? ஸோ கரெக்ட்டா எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கரண்ட் அஃபேர் ரிவிஷன் பண்றதுக்கு சிஏ கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஷிஃப்ட் அனலைஸ் பண்றதுக்கு ஐ வாண்ட் குரூப் டி ஷிஃப்ட்ன்னு மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. ஓகே. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸ ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.